ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ போடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கலோட vlog தாங்க. நம்ம தை திருநாள் பொங்கல் vlog தான் போடுறேங்க. ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது. ஸோ அதை வந்து பறைசாற்றும் விதமாக நம்ம அதை கொண்டாடுறோம். ஸோ வந்து எல்லாமே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வலிச்சு விடுவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி தான் வந்துட்டு நான் வந்து எல்லாமே சாணம் போட்டு வலிச்சு விட்டுருக்கேன். ஸோ நம்ம சஞ்சுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காருங்க. அவர் தான் எப்பவுமே காப்பு கட்டுவார். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லாம் வந்து நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தமாக வீடெல்லாம் வச்சுருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை காப்பு கட்டுங்க. ஸோ காப்பு கட்ட அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹெர்பல்ஸ் எல்லாம், அதாவது இந்த வேப்பிலை, ஆவாரம்பூ, பீழப்பூ, மா இலை இதெல்லாம் வச்சு நம்ம தோரணம் கட்டுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மார்கழி டைமில் ஓவர் குளிர் இருக்கு இல்லைங்களா? நமக்கு வந்து இந்த காய்ச்சல் சளி இதெல்லாம் வரும். இந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் ஹெர்பல் எல்லாம் சேஃப்டி பண்ணுற விதமாக வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து இந்த காப்பு கட்டுறதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹெர்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி பர்பஸ், நம்ம இம்யூன் பூஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மாட்டு சாணமெல்லாம் வச்சு அதை க்ளீன் பண்ணி வலிச்சு விட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது அவ்வளோ நல்ல ஒரு நம்மளுடைய தைப்பொங்கல்ங்க இது, தமிழருடையது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வச்சு கட்டணும் அப்படின்னா, இந்த வேப்பிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கொத்து, கூடவே ஆவாரம் பூ ஒரு கொத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மா இலை 1, அப்புறம் பூளப்பூன்னு சொல்லுவாங்க. பூளப்பூ, சிறுபிழை அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து இந்த உல்லன் நூல் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டு, இதை வச்சு நம்ம நாட் பண்ணுறோம். யூஸ்வலாக அந்த புதினா கொத்தமல்லி கட்டெல்லாம் எப்படி போட்டு ஒரு நாட் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இப்போ நாட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாடிகள் எல்லாம் வைக்கும்போது கீழே விழாதுங்க. அதுக்கு அப்புறம் குப்பையெல்லாம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு வச்சிட்டோம்னா எங்கேயும் பறக்கவும் செய்யாது, அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து நாங்கள் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி. ஸோ மாயிலை தோரணம் கட்டியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சுக்குட்டி குளிச்சுட்டு வந்து காப்பும் வச்சுட்டாரு. எங்கெங்கே வைக்கணும்னு சொன்னேனோ அங்கே எல்லாமே கரெக்டாக வச்சுட்டாருங்க. ஸோ காப்பு கட்டியாச்சுங்க. காப்பு கட்டி முடிச்சதும் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தோசை அண்ட் தேங்காய் சட்னி. எப்போவுமே நம்ம வீட்டில் டிஃபன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ தோசையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. அப்போ ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் கையில் மருதாணி வைக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு மருதாணி வச்சுட்டு இருந்தேங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சுக்குட்டியும் நானும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் பாட்டுக்கு வச்சுட்டு இருந்தாருங்க. ஸோ மருதாணி வச்சாச்சுங்க. அப்படியே இந்த கூலிங்க்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. போய் ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போட்டேங்க. வெந்திரிச்சு வந்து பார்த்தா யூட்டிலிட்டி ஏரியாவில் ஈரம். என்னடா அது அப்படின்னு பார்த்தா மழைங்க. ஈரோட்டில் நல்லா மேகமூட்டத்தோடு நல்லா மழை பெஞ்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிடுச்சுங்க, 12:30. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லன்ச் டைம் வேறு வந்துருச்சு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சுங்க. தூங்கி எழுந்திரிச்சாச்சு. ஸோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக செவந்திருக்குன்னு. யூஸ்வலாக எனக்கு கோன் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு இதை வச்சு பழகினதுக்கப்புறம் எனக்கு கோன் பிடிக்கிறதே இல்லை. எனக்கு இது தான் பிடிச்சிருக்குங்க, மருதாணி. ஸோ நல்லா செவந்திருக்குங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் மருதாணி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லன்ச் பார்த்தீங்க அப்படின்னா நான் தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேங்க. ஏன்னா வந்து நைட் வந்து சங்கராந்தி சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஃபுல் மீல்ஸ் பண்ணியாகணும். ஸோ அதனால் சிம்பிளாக வந்துட்டு 1 பாட் ரைஸ் மாதிரி நான் வந்து தக்காளி சாதமே ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ நம்ம வீட்டில் எப்போவுமே ஈஸியாக டக்குன்னு பசிக்குது உடனே வேணும் அப்படின்னா தக்காளி சாதமும் அரிசி பருப்பும் நம்ம பண்ணிடுவோம் உடனே. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெய்ங்க. நெய் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம எப்போவுமே வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ நம்ம சேனல் ஆல்ரெடி நெய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே மணல் மணலாக ஒரு என்ன சொல்கிற ரவை மாதிரி இருக்குங்க, மணல் மணலாக இருக்கும், அவ்வளோ மணமாக இருக்கும் நெய். ஸோ நான் வீட்டில் தாங்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக நான் வீட்லேயே தான் நெய் பண்ணிக்கிறேன். அதாவது ஆடை சேர்த்து வச்சு தான் நெய் பண்ணிக்கிறேன். கடையில் வாங்குகிற வேலையே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு. ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ லன்ச்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாதமும் கர்டும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ பொங்கலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணுங்க. அரிசி, வெல்லம், மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கணும், பூ, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம். ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு முடித்த கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கும் போயிருந்தோங்க. ஸோ பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பூஜை ரூம் எல்லாமே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணியாச்சுங்க. பண்ணி முடிச்சுட்டு சங்கராந்தி டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8:30 இருக்குங்க. ஸோ ஃபுல் மீல்ஸ், அதாவது சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறம்
ஆ ஊறுகாய், அப்பளம், பாயாசம், கர்ட் இதெல்லாமே வச்சு சாமிக்கு படைச்சாச்சுங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா, காப்பு கட்டு அன்னைக்கு திங்கட்கிழமை நைட்டு 11:30ங்க. மழை ஜோன்னு பேஞ்சிருக்கு. பாருங்க ரோட்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் கோலமே போட முடியாது. போட்டுட்டு இருந்தவங்கலாம் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க நெய்பர்ல எல்லாம். ஸோ, அதனால நான் மார்னிங் தாங்க கோலம் போட்டேன். மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா, லேட்டு தான் எந்திரிச்சிட்டேன். 5:30 ஆயிடுச்சுங்க. ஸோ, பார்த்தீங்க அப்படின்னா, இதான் நம்ம வீட்டு கோலங்க. ரங்கோலி போட்டு கலர் குடுத்துருக்கேன். ஸோ, நான் ஒரு கோலத்தோட போதும்னேன். பட் சஞ்சு வந்து விடல. "நீங்க போடுங்கம்மா, நெறைய போடுங்க. பொங்கல் பானையெல்லாம் வேணும்னு சொல்லிங்க, பொங்கல் பானையெல்லாம் போட்டிருக்கேன்." ஸோ, என் ஹஸ்பண்ட் கூட வந்து, "இது பானை இல்ல, இது குடு" அப்படிங்கிற மாரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அப்புறம் ஏதாவது பேர்ட் கான்செப்ட் வேணும்னு சொல்லி சஞ்சு ஒண்ணு சஜெஸ்ட் பண்ணி, நான் சரி அவருக்காக வந்துட்டு நான் ஒரு பறவை மாரி போட்டு விட்டேன். ஸோ, உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. ஸோ, குட்டியா ஒரு ரங்கோலிங்க. ஸோ, இதுதான் ஓவர்வியூ. மொத்தம் 4 கோலம் போட்டேங்க. இது 5:30 to 8:30 ஆயிடுச்சு எனக்கு இது போட்டு கலரிங் குடுக்கறதுக்கு. ஸோ, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எப்போவுமே வந்து அடுப்பில தான் வைப்பேன். பட் இந்த வாட்டி எனக்கு டைம் இல்ல. அதனால இந்த வாட்டி நான் கேஸ்ல வச்சுட்டேங்க. விறகெல்லாமே மழை பெஞ்சு நனைஞ்சிருச்சு. ஸோ, அதனால நம்ம கேஸ்லேயே வச்சுட்டோங்க. ஸோ, இந்த மாதிரி பித்தளை பாத்திரத்த வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுத்து வரைக்கும் தண்ணி ஊத்தி நம்ம வந்து அந்த பண்ணணும் அப்படின்னா, தேர் மாதிரி அப்படியே வந்துட்டு பொங்கி வருங்க. ஸோ, பாருங்க மெதுவா அப்படியே நகர்ந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கலோ பொங்கல், வடகிழக்குங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும், சகல சௌபாக்கியங்களும் இந்த தைத்திருநாள் மூலம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நம்ம இறைவனை வேண்டிக்கிறோங்க. ஸோ, நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வடகிழக்கு சைடில் வந்து நமக்கு பொங்கி வந்திருக்கு. ஸோ, இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் வந்து இந்த மாரி பொங்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து அந்த தண்ணி எடுத்துறணுங்க. அரிசி கழுகுன தண்ணியில தான் நம்ம இந்த மாரி பண்ணுவோம். அதுதான் அப்படியே நுர கட்டி வரும். ஸோ, அதுக்கப்புறம் அந்த தண்ணி நம்ம எடுத்துட்டு நம்ம ரைஸ் போடணும். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாசிப்பருப்பு, பால் ஊத்தி செய்றது இதெல்லாம் இந்த மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி பிடிக்கும். எங்களுக்கு வந்து வெறுமனே இந்த மாரி வெறும் பச்சரிசி போட்டு, நெய்யில வந்து முந்திரி, ஏலக்காய், திராட்சை போட்டு அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு செய்ற இந்த சர்க்கரை பொங்கல் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ, இப்போ வந்து வீட்ல இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அத பாத்திரத்த சுத்தி வந்து பொங்கலோ பொங்கல் சொல்லி போட்டாச்சுங்க. வெல்லம் போட்டு பாருங்க நல்ல ஒரு தல தலைய தலைய வந்து பொங்கல் வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ, வந்து சாமி கும்பிட்டுறலாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் வருஷம் ஃபுல்லாவே வந்துட்டு விவசாயமாகட்டும் சரி, நமக்கு வந்து இந்த வெஜிடபிள்ஸ் ஃபுட்டுக்காக எந்த குறைவும் இல்லாம எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு, எல்லா வெஜிடபிளையும் வச்சு, நம்ம வந்து இந்த தை திருநாள வந்து கொண்டாடுறோம். இயற்கையை வந்து போற்றும் விதமா இந்த தைத்திருநாள் வந்து நம்ம வந்து நேச்சரை வழிபடக்கூடிய ஒரு ஃபங்ஷனுங்க. இது ஒரு ஃபெஸ்டிவல் நம்மளோடது. இந்த தித்திக்கும் கரும்போட நம்ம வந்து இந்த தைத்திருநாளை வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சுங்க. ஸோ, இப்படி தான் வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் வச்சுங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடும்போது வருஷம் ஃபுல்லாவுமே வந்து சாப்பாட்டுக்கு வந்து எந்த குறைவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைத்திருநாள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ, எல்லாருக்குமே ஒளி தரக்கூடிய சூரிய பொங்கல்ங்க. ஸோ, சூரிய பொங்கல் நம்ம வீட்ல இப்படி தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம். ஸோ, நீங்களும் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம். பாய்.